ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் சுமோ. ஓசிமன் டைரக்ஷனில் மிர்ச்சி சிவா மற்றும் பிரியானந்துடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் சுமோ. சுமோ படத்தினுடைய டைரக்டர் ஓசிமன், படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் ராஜீவ் மேனன், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா அண்ட் எடிட்டர் பிரவீன் கேஎல். படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பிரியானந்த், சிவா, விடிவி கணேஷ், சதீஷ், அது மட்டும் இல்லாமல் ஜப்பான்ல இருந்து ஓஷிரோ அவங்களும் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி, ஒரு வேற்று ஊர்லேருந்து வேறு நாட்டிலேருந்து இங்கே வந்தவங்களுக்கு கொஞ்சம் இடம் தெரியாமல் மாட்டிக்கிட்டு அவரால் ஸ்டேபிளாக இல்லாத ஒரு மைண்ட் செட்டில் என்ன ஆகுதுன்றதான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படத்தில் லீட் ரோலில் சிவா நடிச்சிருக்கிறாரு அண்ட் பிரியானந்த். இவங்களுடைய காம்போவில் ஆல்ரெடி வணக்கம் சென்னை செம்ம சூப்பரான ஒரு படமாக வெளிவந்திருந்தது அண்ட் செம்மையாக காமெடியாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்தது. அதே போல் இந்த திரைப்படத்துலேயும் காமெடி கலந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த படத்தில் ஓஷிரோ அவங்க ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு சுமோ ரெஸ்லர். அவர் இங்கே வந்துடுறாரு ஒரு இந்தியன் பீச்சில், அதாவது இங்கே நம்மளுடைய ஊரில் இருக்கக்கூடிய பீச்சில் ஏதோ இடத்தவறி மாறி வந்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மைண்ட் ஸ்டேபிள் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு இருக்கிற மாதிரியான அந்த ஒரு இதில் மாட்டிக்கிறாரு. அவருக்கு யாருன்னு சொல்ல தெரில, எப்படி எதுவும் சொல்ல தெரில. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலைமையில் இருக்கிறவரை எப்படி மறுபடியும் அவங்க நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, அது மூலிமா எல்லாம் நடக்குது, அவரை எப்படி அவர்கிட்ட பேசி முதல்ல எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்கன்றத காமெடி கடந்த படமாக சொல்லியிருக்கிறது தான் இந்த சுமோ. ஸோ ஆஸ் யூஷுவல் சிவா படம்னாலே தெரியும், அதில் ஸ்மூஃப் கண்டென்ட் தான் நிறையாவே இருக்கும். அதே போல் இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்மூஃப் தான் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயத்தை நடந்தது இதில் அதை கொஞ்சம் கிண்டல் பண்ணி அதெல்லாம் வச்சு காட்டியிருக்கிறாங்க. அண்ட் படத்துக்கு தேவையான பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரெசன்டேஷனை ராஜீவ் மேனன் சினிமாட்டோகிராஃபர் கொடுத்துருக்காரு. ஒரு ஃப்ரெஷ் லுக் இருக்குது. படத்தை பார்க்கும்போது வாவ் ஃபேக்டர் ஆன் ப்ரெசன்ஸ் ஸ்க்ரீனில் நமக்கு தெரியுது. அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா, அவருடைய வாய்ஸும் சரி, அவருடைய பாடல்களும் சரி, மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, எப்பவுமே 100% இல்லை 200% நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதே போல் இந்த படத்துக்கும் தேவையானதை கரெக்டாக அமைச்சிருக்கிறாரு. அண்ட் பிரவீன் கேஎலோடைய எடிட் பற்றி சொல்லவே தேவையில்லை, அவருடைய ஒர்க்கை கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேவும் கதை கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் எங்கேஜிங்காக இருந்திருக்கும்னு சொல்லலாம். அண்ட் ஓவராலாக இந்த படத்தை ஓசிமன் அவங்களுடைய டைரக்ஷனில் அவங்களால முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஓரளவுக்கு ஆவரேஜாகவே நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடிகிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ ஒரு வித்தியாசமான கதைக்காலம், அதை வேறு ஒரு நாட்டை சேர்ந்தவங்க இங்கே பண்ணியிருக்கிறதுல அது இன்னும் கொஞ்சம் நம்மளோட ஜெல் ஆகிற விதத்தில் ட்ரை பண்ணி ஒரு நல்ல படமாகவே அமைச்சிருக்கிறது தான் இந்த சுமோ படம். ஸோ ஃபேமிலியோட இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள்.